தனக்கு எதிராக இருப்பார்கள் என்றால் தன் சொந்த கட்சிக்காரர்களாக இருந்தாலும் ஸ்கெட்ச் போட்டு தட்டி தூக்குவதில் ஜகஜால கில்லாடியான அமைச்சர் பொன்முடியின் அரசியல் வாழ்வில் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். கடந்து செல்ல முடியாத ஒரு கரும்புள்ளியை உருவாக்கியுள்ளது 3 ஆண்டுகள் சிறை தண்டனை என்ற சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு. சாதாரண ஆசிரியர் மகன் எப்படி விழுப்புரத்தின் தளபதியாக மாறி அமைச்சரானார் என்ற கதை சுவாரஸ்யமானது. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள டி அடையார் என்ற சின்னஞ்சிறிய கிராமத்தில் 1950 ஆசிரியர் தம்பதிக்கு மகனாக பிறந்தார் பொன்முடி. தந்தை கந்தசாமி சித்தலிங்கம் பள்ளியின் தலைமை ஆசிரியர், தாய் மரகதமும் பள்ளி ஆசிரியர் தான். வைத்தியர் புள்ள சீக்கு, ஆசிரியர் புள்ள மக்கு என்ற சொல்லை மாற்றி தலைமை ஆசிரியர் பிள்ளை பேராசிரியர் என்ற நிலைக்கு உயர்ந்தார் பொன்முடி. கல்லூரி காலங்களிலேயே திராவிட இயக்கத்தின் மீது பற்றுக்கொண்டு தன்னை திமுக மாணவர் அணிகளில் இணைத்துக் கொண்டு தீவிரமாக செயல்பட்டார். அப்போதைய திமுக மாவட்ட செயலாளர் செஞ்சி ராமச்சந்திரனிடம் நல்ல பெயர் எடுத்து கட்சி கூட்டங்களில் தனது மேடை பேச்சு மூலம் கவனம் பெற தொடங்கிய காலத்தில் 1989 சட்டமன்ற தேர்தல் வந்தது. அந்த தேர்தலில் பொன்முடி போட்டியிட கலைஞர் கருணாநிதியிடம் சீட் வாங்கி கொடுத்தார் செஞ்சி ராமச்சந்திரன். பொன்முடி சந்தித்த முதல் தேர்தல் அது. அந்த முதல் தேர்தலிலேயே வெற்றி பெற்ற அவருக்கு இன்ப அதிர்ச்சியும் செஞ்சி ராமச்சந்திரனுக்கு துன்ப அதிர்ச்சியும் கொடுத்தார் கலைஞர். ஆம், பொன்முடிக்கு சீட்டு வாங்கி கொடுத்த செஞ்சி ராமச்சந்திரனுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பொன்முடியை அமைச்சராக்கி அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தார் கலைஞர். அதில் ஒரு கணக்கு இருந்தது. அதே தேர்தலில் தான் மு.க. ஸ்டாலின் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தனக்கு இருப்பது போலவே ஸ்டாலினுக்கும் ஒரு ஆதரவு வட்டத்தை உருவாக்க நினைத்தார் கலைஞர். அதற்காக பொன்முடி உள்ளிட்டோரை வைத்தே அப்போதே கணக்கு போட்டார். அவர் கணக்கு தப்பவில்லை. இப்போது வரை மு.க. ஸ்டாலினுக்கு மிக நெருங்கிய நட்பு வட்டத்திலும் நம்பிக்கைக்குரியவர்கள் பட்டியலிலும் முக்கிய இடத்தில் இருப்பவர் பொன்முடி. தேர்தலில் போட்டியிட பொன்முடிக்கு சீட் வாங்கி கொடுத்த செஞ்சி ராமச்சந்திரனே பொன்முடியின் அரசியலை எதிர்கொள்ள முடியாமல் ஒரு கட்டத்தில் மதிமுகவிற்கு போய் ஐக்கியமானார். அப்போதெல்லாம் பொன்முடிக்கு முழுக்க முழுக்க ஆதரவாக இருந்தது மு.க. ஸ்டாலின் தான். அதன் பிறகு விழுப்புரம் என்றால் பொன்முடி, பொன்முடி என்றால் விழுப்புரம் என்றாகி போனது. இன்று வரை பொன்முடியை தாண்டி விழுப்புரம் மாவட்டத்தில் எதுவுமே நடைபெறாது என்ற நிலைதான் இருக்கிறது. அதனால்தான் அவரை விழுப்புரத்தின் குறுநில மன்னர் என சொல்லி உடன்பிறப்புகள் சிலாகிக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் மு.க. ஸ்டாலினை விட மு.க. அழகிரியிடம் நெருக்கமாக இருந்த பொன்முடி அழகிரியை கலைஞர் திமுகவை விட்டு ஒதுக்கியது முதல் முழுக்க முழுக்க மு.க. ஸ்டாலின் ஆதரவாளராகவே மாறி போனார். மு.க. ஸ்டாலினுடன் இருந்த நெருக்கத்தால் தனது மகன் கௌதம சிகாமணியை எம்பி ஆக்கிவிட்ட பொன்முடி சாதாரண ஆசிரியர் குடும்பத்தில் பிறந்து இன்று கல்வி உள்ளிட்ட பல நிறுவனங்களுக்கு அதிபதியாக இருக்கிறார். போக்குவரத்து துறை, கனிம வளத்துறை, உயர்கல்வித்துறை, பொதுப்பணித்துறை என பல துறைகளுக்கு அமைச்சராகவும் ஆகிவிட்டார். இந்நிலையில்தான் ஒவ்வொரு முறை திமுக ஆட்சி முடிந்து அதிமுக ஆட்சிக்கு வரும்போது இவர் மீது வழக்குகள் பாயும். அந்த வகையில் 1996 முதல் 2001, 2006 முதல் 2011 ஆகிய திமுக ஆட்சி காலங்களில் செம்மண் குவாரிகளில் அளவுக்கு அதிகமாக செம்மண் எடுத்தது தொடங்கி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தது வரை பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மேலும் சில வழக்குகளில் அவருடைய மனைவி விசாலாட்சி, மகன் கௌதம சிகாமணி உள்ளிட்டோர் மீதும் வழக்குகள் உள்ளன. அப்படி 2006 முதல் 2011 ஆண்டு வரையிலான திமுக ஆட்சியில் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி இருவர் மீதும் வருமானத்திற்கு அதிகமாக 1.75 கோடி ரூபாய் சொத்து சேர்த்துள்ளதாக 2011 ஆண்டு வழக்கு தொடரப்பட்டது. 100க்கு மேற்பட்டவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றம் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவியை விடுதலை செய்தது. இந்நிலையில் 2017 ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை மேல்முறையீடு செய்த வழக்கில் இன்று தீர்ப்பை வழங்கிய சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளார். 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் தீர்ப்பின் மீது மேல்முறையீடு செய்ய 30 நாட்கள் கால அவகாசமும் வழங்கப்பட்டுள்ளது. குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு விட்டதால் பொன்முடியின் உயர்கல்வித்துறை என்ற அமைச்சர் பதவி கூடுதலாக அமைச்சர் ராஜகண்ணப்பனிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் திமுக வரலாற்றில் முதல் முறையாக குற்றவாளியாக அறிவிக்கப்படும் அமைச்சர் என்ற கரும்புள்ளி இன்று பொன்முடி மீது விழுந்துள்ளது. அதே நேரம் அவரின் பதவிகளும் பறிக்கப்பட்டுள்ளது. அஸ்தமனம் ஆகிறதா பொன்முடியின் அரசியல் வாழ்க்கை என்ற கேள்வியை எழுப்பும் விதமாக அமைந்துள்ளது. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.